ஷோல்டர்ல 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வரது ஹை ஷோல்டர், சாரி லோ ஷோல்டர், மிட் ஷோல்டர், இந்த கழுத்து ஒட்டி வந்து ஹை ஷோல்டர். இந்த ஷோல்டர்ல நான் எங்க வைக்கிறனோ அதுதான் உங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லோ ஷோல்டர், அடுத்து வந்து மிட் ஷோல்டர், அடுத்து ஹை ஷோல்டர். எப்பவுமே லென்த் ஆஃப் ட்ரெஸ் எங்க எடுக்கணும்னா ஹை ஷோல்டர் எடுக்கணும். ஓகேங்களா? ஹை ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்க எல்லாமே நான் சொல்ல முடியாது. சோ அப்ப நான் என்ன பண்றேன், செயின் போட்டுருக்காங்க, இது இந்த பாயிண்ட்ல இருந்து நான் கையில பிரஸ் பண்ணனா அவங்களோட கை விரல் வந்து உடம்புல இருக்கும், கழுத்து பக்கம் ஏறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செய்யலாம். இப்ப நான் வைக்கல, வச்சுட்டு சாய சொல்லுவோம். சாஞ்சா இங்க ஒரு விரல் இங்க தான் நிற்குது. இதுதான் ஹை ஷோல்டரோட பாயிண்ட். ஓகேவா? அந்த ஹை ஷோல்டர்ல இருந்து ட்ரெஸ்ஸோட அளவு எடுக்கிறேன். சோ இங்க இப்ப கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுடைய எங்க நம்ம ஃபிங்கர்ஸ் எதுவுமே அவங்க ரொம்ப டச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல நம்ம உடம்பு யூஸ் பண்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இரிட்டேட் பேச பண்ணிட்டா அடுத்து அவங்க கேட்க வேண்டிய எப்படி தெரியுங்க, இப்போ ப்ரௌசர் மாதிரி எவ்வளவு இருப்பாங்க வைக்கலாமா, எப்படி ஒரு பிக்சர்ல புஷ் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பேக் சைடா இது ஓகேவா சொல்லுங்க. ஓகேவா? சரி, ப்ரோட்டீன் போயிடுது. ஆனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா மாட்டோம். சோ நம்ம வந்து ப்ரோட்டீன் சைட் ஷோல்டர்ல இருந்து லென்த் ஆஃப் ட்ரெஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் நேர்த்தி எவ்வளவு மேக்ஸிமம் எடுக்கும் அப்படின்னா வைக்காதுங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் வேணா தாரா இருந்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் முடிகிற இடமே ப்ரோட்டீன் டாக்டர் அப்படி எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துதான் நம்ம வந்து லென்த் ஆஃப் ட்ரெஸ் செட்டணும். நான் வந்து என்ன போட மாட்டேன், லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னாலும் அது போட பழகாது. இன்ட்ரெஸ்ட் போட்டு லைனிங் ப்ளவுஸ் மாதிரி போடுவோம். ஏன்னா இதே கஷ்டத்துல இருந்து தான் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வரது இன்ட்ரெஸ்ட் அப்போ ஜாஸ் வந்து கரெக்டா 13 வைக்கிறேன் அப்படின்னா அவங்க ஷார்ட்டா இருந்தா அவங்க நேரத்தை மாட்டி இன்செட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுங்க. கண்டிப்பா பிளவுஸ் வந்து 13 இருக்கக்கூடாது. 13 ஆகும். சில பேர் சுத்தமா செட் ஆகாது. செட் ஆகுது ரொம்ப வீணா இருக்காங்க. போஸ் எதுக்கோசம் பண்ணிட்டு இப்ப வாங்க குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களும் செட் ஆகும். 13 ஓகே 13 செட் ஆகும். அவங்க ரொம்ப தீவிர போட போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. 14 80% நான் வந்து ஓகே ஆகும். 14 ஸ்டார்ட். சில பேர் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் ரொம்ப இடத்துல என்ன கேட்கறது 15 மேல போயிருக்கீங்கன்னா பாவம் சரியா மாறும். அப்ப பிளவுஸ் வந்து 16 18 ஃப்ரீ ஆகும். நீங்க எந்த சைஸ் ரெடிமேட் செக்ஷன் பாடி மெஷர் போது நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்கிறாங்க. பட் நான் இது எடுக்கணும்னா 14 ஆயிடும். என்ன பிளவுஸ் நான் 13% நான் ஃபர்ஸ்ட் இல்லை. ரெண்டாவது ப்ராப்ளம் முதுகு வந்து தூக்கி பிளவுஸ் முதுகு வந்து கீழே வந்து உட்கார டைட்டா உட்கார அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு ஷோல்டர் அடுத்த மெஷர்மெண்ட் பேக் சைடு நிக்க வச்சு கஸ்டமர் நான் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஷோல்டர். ஃபர்ஸ்ட் ஒயர், அடுத்தது ஷோல்டர். ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர்ல நான் 3 பாயிண்ட் சொன்னா என்ன ஷோல்டர் இருக்கு? ஹை ஷோல்டர். இப்ப நம்ம ஹை ஷோல்டர் முடிச்சுக்கோ. இப்ப ஷோல்டருக்கு ஷோல்டர் இருக்கு. எப்பவுமே ஹரிசாண்டலா இருக்குது. சரியா? ஹரிசாண்டலா இருக்குது அப்படின்னா இந்த 3 ஷோல்டர் பாயிண்ட் அடுத்த 3 ஷோல்டர் பாயிண்ட் போகணும். இந்த இடத்துல இங்க ஒரு நெக் போன் இது கிராஸ் பண்ணி போகும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஷோல்டருக்கு ஷோல்டர்னா எப்படி வேணாலும் உடம்புக்குள்ள வந்து அப்படி இருக்கக்கூடாது. சோ கம்ப்ளீட்னா இந்த பாயிண்ட் அவங்க போன் எங்க இருக்கு நீங்க கரெக்டா அதே மாதிரி இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம வைக்கும் போது நீங்க சேஃப் மட்டும்தான் உடம்பு கரெக்டா மேல போகும். கண்டிப்பா மேல போகும். ஏன்னா இந்த ஸ்டோன் தான் பிளே ஆகும். பாருங்க எங்கேயுமே என்னோட உடம்பு என்னோட பார்ட்ஸ் ஏதோ உடம்பு டச் ஆகும். அந்த மாதிரி ஈட்ட மெஷர்மெண்ட் இருக்கு. இது இவங்க வந்து 14 மேம் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக். பேக் நெக் எங்க எடுப்பாங்க இல்ல நான் சார் பேக் நெக்கு சேம் கை ஷோல்டர் தான் இருக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெக் எடுக்கும்போது நீங்க அந்த வீடியோஸ் பார்த்து என்ன நல்லா பண்ணுவாங்கன்னா நெக் எடுக்கிறத இப்ப ஷோல்டர் இங்க வச்சுப்பா வச்சுட்டு நெக் எடுப்பா 6 7 8 ஒரு விஷயம் நல்லா இருந்தது. காரணம் இப்படி இருப்பா இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது என்ன ஆகும்னா ஸ்டிச் பண்ண போய் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 நினைச்சுக்கோம். இங்க வரும்போது கீழே 1 இன்ச் கீழே வரும். கிராஸ்ல எடுக்கவே கூடாது. நெக் மெஷர் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். அதை எப்படி தான் நம்ம கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு இப்ப இவங்களுக்கு ஹை ஷோல்டர் நான் எடுக்கும் போது
இது ஓகேவா? ஓகேவா? ஏட்டா பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஓகேவா சார்? இது ஏட்டல். ஓகே, இப்படின்னா ஒரு பாயிண்ட் நேரா ஹை ஷோல்டர் எடுத்தீங்கன்னா நெக்கோட இது ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம வந்து இந்த கிராஸ் எடுக்கிறது இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஹை ஷோல்டர்ல தான் நெக்கோட வேல்யூ இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட லென்த் எவ்வளவு எடுத்தீங்கன்னா ஹை ஷோல்டர்ல இப்ப இந்த அக்ராஸ் ஓகே வேற லெவல் வாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பேக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மெஷர்மெண்டா கூட கேட்பாங்க. ஏன் அதெல்லாம் இல்லாம பண்ணலாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மத்த டைலர்ஸ் கூட போய் நான் டைலர்ஸ் டெக்னிக் கத்துட்டு ஆகணும் நிறைய பேருக்கு வர ஒரு விஷயம் இந்த அந்த ஒன்னும் டைட்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது படிமானத்தை உடம்பு போடுவாங்க. போட்டு அதை நடிச்சுலே இருந்தாங்க. அதாவது போட்டு இதை பண்ணி ஏன் நம்மளுக்கு வரல நம்ம அதே அளவு தான் வைக்கணும் எல்லாமே இருக்கிறவங்க ஏன் கரெக்டா வரணும். இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா டியூஷன் ஒரு ஆமோல் மாதிரி கொடுக்க மாட்டோம். இதை நோர்மலா வேற மாதிரி போடுது. இதோட ஃபார்மேட் நான் வச்சிருக்கேன் கப் அண்ட் சாசர். கப் அண்ட் சாசர் ஒயிட் அண்ட் டீ அப்படின்னாவே அந்த அது மாதிரி ஆமோல் பேரு கப் அண்ட் சாசர். ஏன்னா சாசர் எப்படி இருக்கும் மட்டுமே ஒரு மாதிரி அந்த எரிங் பாக்ஸ்ல ஆமோல் வர யூஷுவல் ஃபார்ம் இருக்குது. இந்த கப் அண்ட் சாசர் வெளியே தள்ளிருக்கு எக்ஸ் பாயிண்ட் வெளியே வந்துடும். அப்ப இந்த அட்வான்ஸ் பேங்கோட போன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. இந்த கண்டென்ட் நிறைய பேர் குடிச்சிட்டு கப்பா யூஸ் பண்றாங்க. அதனால பிளவுஸ் எடுக்கிறது கூட நீங்க வந்து நெக்லைட் மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணிடுவோம். இன்னொன்னு இந்த இன்னொரு டாபிக் நெக்லைட் வந்து பேசிக் இருக்கு. நெக்லைட் மீன் பெயின் வந்து பேசிக் இருக்கு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு அப்படியே வச்சுன்னா சொல்லிருக்கேன். பேக் மட்டும் 2 இன்ச் அப்படிதான் அப்படின்னா அது பேசிக். பேக் மட்டும் 2 இன்ச் அப்படின்னா பேசிக் இருக்கு. ஃப்ரண்ட் 6 7 பேக் 2 தான் கொடுக்குறாங்க பேசிக். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பேசிக் டிகிரில ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 வைட் ஸ்டார்ட் போய்க்கும். ப்ளவுஸ் வரும்போது வைட் அண்ட் டீப் அப்பதான் தெரியும். சரிங்களா? சொல்லுங்க. சோ இங்க இருந்து 2 இன்ச் தரும். இப்ப டாலா இருக்கு. என்ன நான் ரொம்ப டாலா இருக்குன்னா எனக்கு 3 இன்ச். இங்க இருந்து குறைஞ்சிக்க 2. இப்ப இவங்க ஷார்ட்டா தானே வைக்கலாம். 6 இன்ச் ஸ்டார்டிங் அக்ராஸ் பேக் ஷோல்டர்ல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நீங்க அளவு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண போதுதான். ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 இல்ல கொஞ்சம் உச்சுடா இருக்காங்க அப்படின்னா 2 ரொம்ப டாலா இருக்காங்கன்னா 3. அந்த பாயிண்ட் எப்படி போகும் எங்க மிட்டா இருக்காங்க 2 டாலா இருக்காங்க 3 இதுக்கு மேல வேலை சார். அப்ப இங்க இருங்க இந்த பாயிண்ட் பேர் எடுக்கணும். ஷோல்டர்ல வருது அக்ராஸ் பேக். அக்ராஸ் பேக்ன்றது குறுக்க வருது ஷோல்டர் லைனுக்கு கீழே. அந்த கீழே வர லைன் எந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் புரியல. இப்ப ஷோல்டர் நான் என்ன சொன்னேன் லோ ஷோல்டர் லோ ஷோல்டர். ஆனா அக்ராஸ் பேக் உடம்பு எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு தெரியாது இல்லையா? அங்கதான் கரெக்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த லோ ஷோல்டர்ல இருந்து 2 இல்ல 3 அப்படின்னா அந்த ஆளோட ஹைட்டை பொறுத்து பாயிண்ட். ஓகே, இப்ப நான் இந்த வச்சுக்கோங்க. லோ ஷோல்டர்ல 2 இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு இந்த லோ ஷோல்டர். ஓகே, இந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் நான் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு இருந்து 2 இந்த சைடு இருந்து 2 பாயிண்ட் இருக்கு. இது எங்களுக்கு எவ்வளவு வருமா 15 வருது அக்ராஸ் பேக். எடுக்கும் போது இப்படிதான் எடுக்கும். உங்களுக்கு நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். நம்ம பேக் எடுத்து பாருங்க. அக்ராஸ் பேக்கோட வேல்யூ 14 நான் கொடுத்துருக்கோம். ஒரு கஸ்டமரை பேக் சைட்ல வந்து நிக்க வச்சு என்ன வரும் லென்த் பேக் நெக் ஃபுல் ஷோல்டர் அக்ராஸ் பேக். இந்த 4 எந்தெந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். லென்த்தும் பேக் நெக் மட்டும் இதுல வரும். ஹை ஷோல்டர்ல வரும். அடுத்த ஷோல்டர் டு ஷோல்டர் லோ ஷோல்டர்ல இருந்து எடுப்பீங்க. அடுத்தது அக்ராஸ் பேக் உடம்பு அதாவது கையும் உடம்பு ஜாயின் பண்ற பாயிண்ட் தான் அது லோ ஷோல்டர்ல இருந்து எடுப்பீங்க. புரிஞ்சுச்சா? இது பேக் இப்ப பேக் வச்சு செஞ்சு நம்ம எப்பவுமே ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாமே பண்ணுவோம். ஆனா இங்க நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ப்ளவுஸ் வந்து கட் ஷேப் பண்ணிக்கணும். இந்த ஒரு ட்ரெஸ்க்கு மட்டும்தான் பேக்கோட லென்த்தும் ஃபுல்லோட லென்த்தும் இது எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் என்ன லென்த் இருக்கீங்களோ அதுதான் லென்த் கொடுக்கும். ஆனா ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் பேக் லென்த்தா இருக்கும் ஃப்ரண்ட் வேற லென்த்தா இருக்கும். தெரியுதுங்களா? கம்மி பண்ணி நம்ம என்ன கொடுப்போம் இந்த லென்த். ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கப் ஷேப் வந்து ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு லென்த் கம்மி பண்ணி பேண்ட் வந்து ஆட் பண்ண போகும். ஓகேங்களா? அப்ப அந்த பேண்ட் ஆட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் லென்த் போதுமான அளவா இருக்கும். பேக் வந்து வச்சு அப்படியே தைக்க முடியாது. எல்லா ட்ரெஸ்லயுமே பேக் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த் சேமா சுடிதான் எடுத்துக்கோம். இதனால 40 இன்ச் தான் என்னோட ட்ரெஸ்ஸோட லென்த்னா ஃப்ரண்ட்டும் அதிகா இருக்கும் பேக்கும் அதிகா இருக்கும். ஆனா பிளவுஸ் ஒரு கார்மெண்ட் மட்டும் தான் பேக்ல 15 வச்சுன்னா ஃப்ரண்ட் 14 1 இன்ச் கம்மி பண்ணி ஏன் அதை கம்மி பண்ணணும்? எல்லா ட்ரெஸ்ஸும் இருந்தாலும் ஏதோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏன்னா நம்ம கம்ப்ரைஸ் பண்ணி பாருங்க. போதுமான அளவு கொடுக்க வேண்டிய அளவு என்னன்னா வேஸ்ட் பண்ணணும் அட்டாச் பண்ணி அந்த பேண்ட் அட்டாச் பண்றதுக்கு லென்த் கம்மியா இருந்தாதான் நம்ம பர்ஸ் ரைஸ் பண்ணி பார்க்கணும்.
ஒரு நம்ம தமிழ்ல சொல்லலாம் ஃப்ரீ புரியுதுலையா? இப்ப பேண்ட் அண்ட் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு என்னோட கப் ஷேப்பை ரைஸ் பண்ணி பார்த்ததுக்கும் என்னோட ஃப்ரண்ட் லைன்ல கம்மியா இருக்கும். அது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 1 inch மைனஸ் பண்ணி எடுக்கலாம். இல்ல மேம் நான் கஸ்டமர்ல இருந்து கண்டுபிடிக்கிறேன், எனக்கு வாங்கலாம் அவங்க ஞாபகம் பண்றேன் அப்படின்னா எப்படி ஃப்ரண்ட் லைன்ல கண்டுபிடிக்கிறது? ஒரு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் லைன் எப்படி இருக்கலாம்? இதை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுப்பேன். ஓகே, ஸோ செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கஸ்டமர் எடுக்கும் போது அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பாயிண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு ஹை ஷோல்டர், மிட் ஷோல்டர், லோ ஷோல்டர். எப்பவுமே மிட் ஷோல்டர் எடுக்கவே முடியாது, ஏன்னா அதுக்கும் மிட் பாயிண்ட் தேவை. இப்ப இதுக்கு நான் சொல்லலாம், இது எது சென்டர்னு எனக்கு தெரியாது இல்லையா? பட் அதுக்கு மெயினா எது ப்ளே பண்ணும் அப்படின்னா அதுல மிடில் பாயிண்ட் பெஞ்சுக்கு நான் இருக்கிறேன்னா என்னோட மிடில் பாயிண்ட் சென்டர் விட்டுக்கு என்னோட மிடில் பாயிண்ட் இது எப்போ வருது அதுதான் மிட் ஷோல்டர். சரிங்களா? இது பாயிண்ட், இது இந்த பாயிண்ட். இதுக்கு நடுவுல வரது எப்படி இருக்கும்? நிறைய பேர் மிட் ஷோல்டர்ல இருந்து எடுப்பீங்க, அதான் எடுக்க முடியாது. அப்ப இங்க இருந்து இந்த பாயிண்ட் தான் ஓகேவா? இந்த பாயிண்டோட லென்த் லொக்கேட் பண்ணா 11. ஓகே, சோ இப்படி எடுக்கும்போது இதோட வந்து 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் அபெக்ஸ், லென்த் ஆஃப் அபெக்ஸ் பிளஸ் ஹைட். இப்போ லென்த் ஆஃப் அபெக்ஸ் வந்து 11 பிளஸ் இது 4. அப்ப ஆட் பண்ணா 15. ஓகேவா? 14 பிளஸ் 4 15. இது சேஞ்ச் ஆகும். சொல்றது நாங்க எப்படி எங்க ஃபீச்சோட இப்ப நம்ம இதுதான் சென்டர் பார்ட். இது வந்து நீங்க இருக்கிறது அந்த பக்கம் இருக்கு, இதெல்லாம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க புளிச்சு தமிழ் கட்டும் இல்லையா? இதுக்கு வந்து நான் எப்படி பண்ணா கை கடக்கும் நம்ம ஆக முடியல. நீங்க கை கட்டி இன்ஸ்டேட் இருக்கு. சோ மேக்ல நீங்க வந்து புத்தக என்ட்ரி பண்றதுக்கான நீங்க கண்ணாடி பார்த்துட்டு மாதிரி இது கரெக்ட் உண்டு. இது ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தா மிஸ்டேக்ஸ் வரும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு ஒரு டைப்ல ஒரு 2 டைப்ல ஒரு. சோ நான் இன்னைக்கு டெக்னிக் எப்படின்னா உடம்பு நல்லா தைத்து நெக்ஸ்ட் இந்த டைப்புக்கு நீங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்டீல் தான் வாங்க. ஓகே, நான் பிரேக் பண்ணி யூஸ் பண்ணேன். இதுதான் என்னோட அப்ரோச்சஸ். 13. ஓகே, இப்போ என்ன கேட்டா ஜஸ்ட் கண்டிப்பா நிப்பிள் பாயிண்ட் போகும். அந்த ரவுண்ட் நிப்பிள் பாயிண்ட் மேல தான் போகும். இதை நல்லா ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி திருப்பி அந்த பாயிண்ட் அது அழுத்தி எடுக்கும் போது நீங்க கேட்டா ஃப்ரீயான்னு பேசுறேன். நீங்க எடுக்கணும் ஃப்ரீயா வச்சுட்டீங்கன்னா இன்னும் லூஸ் ஆகும். அடுத்து லோயர் செஸ்ட். லோயர் செஸ்ட் ப்ராங் முடியாது. இவன் வந்து எவ்வளவு டைட் எடுக்கலையோ அப்பதான் பேண்ட் கப்பு ஷேப்பு கரெக்டா கிடைக்கும். லூஸா எடுக்கவே கூடாது. நான் 2 செஸ்ட்டுக்கு எதுவுமே சொல்றேன். லோயர் செஸ்ட்டுக்கு டைட் கொடுக்கணும். ரொம்ப டைட் கொடுத்தாதான் கப்பு தனியா தெரியும், பேண்ட் 2 செஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இதோட ஆன்சர் அப்படி. நெக்ஸ்ட் அபெக்ஸ். சோ இதுவுமே எப்படின்னா ஸ்டாண்டர்டா அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் வாங்க. இது 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அபெக்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் டு பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அபெக்ஸ் எப்பவுமே ரைட் இருந்து லெஃப்ட் இருக்கு. 2 அமௌண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா லேடிஸ் பொறுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. லெஃப்ட் வந்து சின்னதாகும், ரைட் 2 inch 4 inch இடத்துல பெருசாகும். இது எல்லாமே இருக்குது. சேமா கிடைக்கும். நல்லாவே இருக்கும். நம்ம அதான் 2 மெஷர்மெண்ட் இருக்குது. எது பிரச்சனை இல்லையா? அதனால லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கும். ஸோ அது எனக்கு செல்ஃப் மெஷர்மெண்ட் இருக்காங்க. இப்போ கஸ்டமர் எடுத்தீங்கன்னா நீங்க சைட்ல எடுக்கணும், அழகா கைக்கு சொல்லிட்டு உள்ள நான் செல்ஃபா இருக்கும் போது என்ன பண்ணுவேன், இன்ச்சு சொல்லுவேன், பின்பக்கம் விட்டுட்டு பின்னாடி எது இந்த டைட் இருக்கும் அப்புறம் டிஸ்ட்ரிக். எனக்கு இந்த ஸ்டீல் எங்க வருதுன்னா சமன் பெயின் வேறு. ஓகே, அப்ப என்ன பேசாது எனக்கு குறைச்சது போட மாட்டேன். ஓகே, பிளவுஸோட ரவுண்டே போடுது. பிளவுஸ் ரவுண்ட் பிளவுஸ் ஏன் ரவுண்ட், இது வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்ப நான் கொடுத்தா இல்ல, ஆனா கஸ்டமர் இருக்கும் போது எடுத்து உடனே ரவுண்ட் எடுத்துக்கேன். பிளவுஸ் முடியாது, அந்த ரவுண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். பிளவுஸ் ஃபிட்டா பாருங்க, நெக்ஸ்ட் கரெக்டா பாருங்க, ரவுண்ட் தந்தாங்க. எனக்கு பாட்டம் மேம், பாட்டம் அது இல்லையா? லாஸ்ட் ஒன் பாட்டம். பாட்டம் கீழே முடியாது.
காட்டும் அது வந்து அப்படியே கை காமி அப்படி சிரிச்சுட்டா அப்படி எந்த ரவுண்ட் தான் இன்னும் பெரிய விஷயம் அந்த வாங்கி